நமஸ்காரம். வைகுண்ட ஏகாதசி சிறப்பான திருநாள். பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் தொடங்கி அனைத்து திருக்கோயில்களிலேயும் சிறப்பான உற்சவம் நடைபெறும். இது மொத்தமே தமிழ் பாசுரங்களை பெருமான் கேட்பதற்காக ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்களையும் காதார கேட்பதற்காக பெருமான் ஏற்படுத்திய உற்சவம். அத்தியன உற்சவம்னு சொல்லுவார்கள். அதனுடைய பகல் 10 முடிந்து இராப்பத்து முதல் நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த நாளில் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியின் முதல் பாசுரத்தை, முதல் 100 பாசுரங்களை பெருமான் கேட்கிறார். வைகுண்ட என்றால் விகுண்ட என்பதற்கு குறைவற்ற, எந்த குறைவும் இல்லாதன்னு பொருள். அறிவுக்கு குறைவில்லை, ஆற்றலுக்கும் பக்திக்கும் குறைவில்லை. அப்படிப்பட்ட ஓர் இடம், அதுதான் வைகுண்டம். மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஏகாதசி, முக்திதா ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. ஓராண்டில் 25 ஏகாதசிகள் கிட்டத்தட்ட வரும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர், சிறப்பு பெயர் உள்ளது. அது நமக்கு என்ன பலனை கொடுக்கும் என்பதை பொறுத்து சிறப்பு பெயர். அதுபோல் முக்தி அளிக்கக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. இதை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இவ்வுலக பயனை அளிக்கக்கூடியவை பல நன்னாட்கள். அதே இந்த உலகத்தில் திரும்ப பிறவாமல் பரம ஆனந்தமான மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய ஏகாதசி இன்று. ஏகாதசி முக்தி தராது, பகவான் தான் முக்தி கொடுக்க வேண்டும். அதுவும் நாம் விருப்பப்பட்டாலே கொடுப்பார். நாம் அனைவரும் போய் இன்று பெருமானை வணங்குகிறோமே, என்ன கேட்போம்? இந்த ஏகாதசியின் பெயர் எதனாலோ அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி பிறவி கூடாது, கர்மங்கள் தொலைய வேண்டும், தோஷங்கள் எல்லாம் விலக வேண்டும், உன் திருவடிகளையே அடைய வேணும். இந்த விருப்பத்தோடு இன்றைய நன்னாளில் போய் பெருமானை தரிசிப்போமானால் கண்டிப்பாக நம்மை பற்றி குறித்து வைத்துக் கொள்வார். அதற்கு ஒரு காலம் வரும், அன்று அவரே அருளுவார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று நம்மாழ்வாரும் பாடியிருக்கிறார். நாம் அனைவரும் அவருடைய சொத்து, உடைமை. அவர் உடையவர். உடைமை உடையவனை அடைந்துதானே ஆக வேண்டும். என்றாக இருந்தாலும் நாம் அவர் திருவடிகளையே அடையப் போகிறோம். கண்டிப்பாக அதற்கு ஒரு காலம் உண்டு, முடிவுண்டு. ஆனால் நம்முடைய பிறவிகள் தொடக்கமே இல்லாதவை, அனாதி. ஒன்று தொடக்கம் இல்லாததினாலே முடிவிருக்காதுன்னு நினைக்க கூடாது. நம்முடைய கர்மங்களுக்கும் நம்முடைய பிறவிகளுக்கும் தொடக்கம் கிடையாது, ஆனால் அந்தம், முடிவு உள்ளது. அதை அவ்வப்போது நினைத்து பார்க்க வேண்டும். இதுதான், இந்த சிறப்பு தான் பாரத பூமியின் சிறப்பு. இங்கு எப்படி வாழ வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் நம் சாத்திரங்கள் சொல்லும். இனி எப்படி பிறக்க கூடாது என்பதற்கான வழியையும் சாஸ்திரங்களும் சொல்லும், பெருமானும் கொடுப்பார். இதை போன்ற உற்சவங்கள் நமக்கு, திருவிழாக்கள் உணர்த்தி கொண்டே இருக்கும். இது ஒரு ஆன்மீக பூமி, பக்தி தழைத்த பூமி. விடாமல் நல்ல கர்மங்களை, நல்ல செயல்களை தேடி தேடி புண்ணியத்தை தேடும் பூமி, புண்ணிய பூமி. அதில் புண்ணியத்தையும் முடித்து பாபங்களையும் தொலைத்து இறுதியில் பெருமானுடைய திருவடியில் பக்தியே தலையெடுத்து அதனாலேயே அவரை அடைகிறோம். இந்த நன்னாள் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி திருநாள் எல்லாருக்கும் பக்தியை மேன்மேலும் வளர்க்கட்டும், வைராக்கியம் வளர வேண்டும்.
ஆத்மாவை பத்தின பரமாத்மாவை பத்தின ஞானம் மேன்மேலும் வளர வேண்டும். இவையெல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டுதான் நாம் பெருமானிடத்தில் செல்ல வேண்டும். ஏதோ ஒரு கோவிலுக்குத்தான் போக வேண்டும், அதுதான் பிரபலமான கோவில், பிரசித்தமான கோவில் என்று நினைக்கவே வேண்டாம். நமக்கு அருகே இருக்கும் திருக்கோயிலுக்கு செல்லலாம். அநேகமாக எல்லா பெருமாள் கோயில்களிலேயும் வைகுந்த வாசல் உள்ளது. அது கண்டிப்பாக திறந்திருக்கும். அங்கு போய் வேண்டிக் கொள்ளலாம். அங்கு பழம், வெத்தலபாக்கு, புஷ்பம் முதலானவற்றை சமர்ப்பிக்கலாம். அந்த நன்மையை அந்த எம்பெருமானே எல்லாருக்கும் அளிக்கட்டும் என்று இந்த நன்னாளில் வேண்டிக் கொண்டு, நம்மாழ்வாருடைய அருளும் சுவாமி எம்பெருமானாருடைய அருளும் அனைவருக்கும் கிட்டட்டும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.